நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ராடே ட்ரேடிங் மெத்தட் இன் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நாம டைம் ஃப்ரேம், கேண்டில்ஸ்டிக், ஹெய்கினாஷி, பிவட் பாயிண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட், மூவிங் ஆவரேஜ், சூப்பர் ட்ரெண்ட், MACD இதை பற்றின ஒரு 7 பாடம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 8வது பாடம் ஆசம் ஆசிலேட்டர். இந்த ஆசம் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இந்த ஆசம் ஆசிலேட்டர். இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது குரூட் ஆயில்ல ஜனவரி 24 ஃபியூச்சர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஆசம் ஆசிலேட்டர் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இண்டிகேட்டர்ல போயிட்டு AWE அப்படின்னு டைப் பண்ணினா ஆசம் ஆசிலேட்டர் வந்துடும். ஓகே, இப்ப இந்த இடத்துல இதனோட கலர்ஸ்ல கொஞ்சம் டல்லா இருக்கு, கொஞ்சம் பிரைட் பண்ணணும் அப்படின்னா செட்டிங் போயிட்டு இந்த சிம்பிளை செலக்ட் பண்ணி காலம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பளிச்சுன்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல ஆசம் ஆசிலேட்டர் வச்சு நம்மளால ட்ரேட் பண்ண முடியுமா, ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல கொஞ்சம் முடியும் அப்படின்னு சொல்லலாம், சில நேரங்கள்ல கொஞ்சம் முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல ஆக்சிலேஷன் அதிகமா இருந்துட்டு இருக்கும், நம்மளால பெரிய அளவுல டெசிஷன் எடுக்க முடியாது. அதே நேரத்துல 3 மினிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் எல்லாருமே கொஞ்சம் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். பொதுவா 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இதெல்லாம் ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஆனா நாம ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ரூல்ஸ் படி மார்க்கெட் சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது பிவட் டு பிவட் அப்படிங்கிறது அங்க கணக்கு. அந்த பிவட் பாயிண்ட் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம வருவோம். அங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்குவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கறது எல்லாமே முடிஞ்ச மார்க்கெட் அப்படிங்கிற அமைப்புல நமக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் டேட்டாவை வச்சுதான் இப்போ இதை வீடியோ நம்ம ரெடி பண்றோம். இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் ஓகேங்களா, பெரும்பாலும் 1 ஹவர் டைம் ஃப்ரேம், இப்ப 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கறத இந்த இடத்துக்கு வரேன். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 மணிக்கு மார்க்கெட் கிரீன் கலர்ல மாறி இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு வெர்டிகல் லைன் வரையணும். வரைஞ்சிடலாம். ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். அப்படியே 1 ஹவர்ல இருந்து 30 மினிட்ஸ் வரும். 30 மினிட்ஸ்ல பெரிய அளவுல மூவ்மெண்ட் இல்லை. ஓகே, அப்படியே 15 மினிட்ஸ் வரும். இங்கேயும் கிரீனா தான் இருக்கு. அப்படியே 10 மினிட்ஸ் கிரீனா தான் இருக்கு. அப்புறம் 5 மினிட்ஸ், இங்கேயும் கிரீனா தான் இருக்கு. அப்புறம் 3 மினிட்ஸ்,
பாருங்க, 1 hour டைம் ஃப்ரேம்ல கேண்டில் கலர் எப்ப கிரீன் ஆச்சோ அந்த டைமிங்ல எல்லா டைம் ஃப்ரேம்லயும் கேண்டில் கலர் கிரீன் அப்படின்னு வரும்போது நாம இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு 4 மணிக்கு நம்ம ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்னு வரும்போது ஆசம் ஆசிலேட்டரை நாம யூஸ் பண்ணி எப்படி ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த ஆசம் ஆசிலேட்டரோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேண்டில் கலர் கிரீனா இருக்கும் போது மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல போகும்போது இங்க இப்படி இந்த டைரக்ஷன்ல மேல வந்துட்டே இருக்கும். இங்க பேஸ் லைனுக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டு தொடர்ந்து மேல இருந்துகிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 1 மினிட் பார்க்கறத விட எப்பவுமே 3 மினிட்ஸ்ல நம்ம ஒரு ஆசம் ஆசிலேட்டரை செக் பண்ணி அதுல இருந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இந்த இடத்துல ஒரு சேஃபான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க கிரீன் போட்டாலே மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு தயாராகுதுன்னு அர்த்தம். ஆனா எப்ப இந்த இடம் பேஸ் லைனுக்கு மேல வருதோ அப்போ வந்துட்டு நாம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த இடம் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்து பிறகு மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கறத சொல்லுது. இப்போ இதுல சிக்கல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் இந்த இடம் மேல வர்றதுனால இங்க ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். இதுல ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதே மாதிரி 1 மினிட்லயும் மேல வரக்கூடிய இடத்துல ஒரு லைன் வரைஞ்சுக்கலாம். எத்தனை மணிக்கு பிறகு? 1 hour டைம் ஃப்ரேம்ல கேண்டில் கலர் கிரீன் ஆன பிறகு. அப்படி பார்க்கும்போது இந்த இடம், இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 4-5 3 மினிட்ஸ்ல கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கழிச்சுதான் அது பெர்மிஷன் கிடைக்குது. ஓகே, அடுத்து 5 மினிட்ஸ். இங்க 5 மினிட்ஸ் அடுத்த கேண்டில்ல முடியுது. ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1-3-5 இந்த டைம் ஃப்ரேம்ல ஆசம் ஆசிலேட்டர் பேஸ் லைனுக்கு மேல வந்தா அதுல இருந்து மார்க்கெட் அப்ல இருக்கும். நேரத்தில் ஒரு லைன் வரைஞ்சிடலாமா? ஆல்ட் ஹெச் ஹரிசாண்டல் லைன். ஓகே, 1 மினிட்ல இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ட் ஹெச். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா 59286017, கிட்டத்தட்ட 90 பாயிண்ட். சரி, இந்த 90 பாயிண்ட் ஏன் நம்ம வந்து மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க வால்யூம் இவ்வளோ இருக்கிறத மேல எடுத்துட்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட நேரம் இருக்கு. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 40 நிமிஷம் மார்க்கெட்டு சைட்வேஸ்லயே போயிருக்கு. அதுக்கு பிறகு 10 நிமிஷத்துல அது கொடுத்த பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்.
60 பாயிண்ட்டுக்கும் மேலேயே நம்ம இந்த இடத்த கனெக்ட் பண்ணணும். அப்போ 26ங்கிறப்ப கிட்டத்தட்ட 75 பாயிண்ட் கிட்ட 10 நிமிஷத்துல கொடுக்குது. ஆனா ஒரு 3/4 மணி நேரம் 30 பாயிண்ட் 20 பாயிண்ட்லயே நிக்குது. 20-30 பாயிண்ட்ல நிக்குது. ஷேர் மார்க்கெட்ல எப்பவுமே மார்க்கெட்டு பெரும்பாலும் ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் சொல்லக்கூடிய 10 மினிட்ஸ், இத பாருங்க, இது இந்த இடத்துக்கு பிறகு மேல வருது. அப்புறம் 15 மினிட்ஸ். இந்த 15 மினிட்ஸ் பேஸ் லைனுக்கு மேல வந்துருச்சுன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வேற லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்லாம் மார்க்கெட் மேல ஏறிச்சுன்னா அது நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த இடத்துல $6213, இந்த இடம் 6017, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் அவார்டுக்கு நல்லா போயிருக்கு. சரி, இப்போ நம்மளுக்கு முக்கியமா என்ன விஷயம் சொல்ல வரோம் அப்படின்னா, ஆசம் ஆசிலேட்டர் எல்லா டைம் ஃப்ரேம்லயும் பேஸ் லைனுக்கு மேல வந்தால் மார்க்கெட் தொடர்ந்து மேல போகும். இப்போ இந்த இடத்துல வால்யூம் கம்மியா இருக்கிறத பார்த்தா சில நேரங்கள்ல 30 மினிட்ஸ்லயோ அல்லது 1 ஹவர்லயோ ஆசம் ஆசிலேட்டர் பேஸ் லைனுக்கு மேலேயே இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். இல்ல, 30 மினிட்ஸ் கீழே தான் இருக்கு. கடைசியா 1 ஹவர் செக் பண்ணிடுவோம். எஸ். ஸோ 1 ஹவர் இப்படி இருக்கு அப்படின்னா 2 ஹவரையும் ஒரு தடவை பார்த்துருவோம். கரெக்ட். இப்போ இது பேஸ்மென்ட் மேல இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது 15 காட்டுது. 15னா மத்தியானம் 3 மணி. 3 மணில இருந்து தொடர்ந்து 4 மணி நேரம். அப்ப 7 மணி வரைக்கும் மார்க்கெட்டு தொடர்ந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குது அப்படிங்கறதான் இது சொல்ல வருது. இப்போ 1 மினிட்ல போயிட்டு நம்ம 3 மணி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 3 o'clock. உண்மை அப்படி இல்லை. இங்க இறங்கிட்டே இருக்குது. இந்த இறங்கிட்டே இருக்குதுங்கிற இடத்துல 1 மினிட்ல இது பேஸ்லைனுக்கு கீழே இருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு 3 மினிட்ஸ் போனாதான் முடியும். எஸ், அதாவது 3 மணி அளவுல ஓகே 3 மணி அளவுல 2 டைம் ஃப்ரேம்ல கேண்டில் கிரீனா இருக்கு. ஆனா ஆசம் ஆசிலேட்டர் 3 மினிட்ஸ்ல கீழே இருக்கு. அங்க கிரீனா இருந்து இங்க கீழே இருந்ததுனால மார்க்கெட்டை இழுத்து கொண்டு போக முடியல. அதே இது 1-3-5ல எப்ப கிரீன் கலருக்கு வந்து பேஸ்லைனுக்கு மேல போகுதோ அப்ப மார்க்கெட் தொடர்ந்து மேல போகும். ஓகேங்களா? அடுத்து ஃபைனலா ஒரே ஒரு இது எப்ப கீழே இறங்குதோ, பேஸ்லைனை தாண்டி கீழே இறங்குதோ அந்த இடத்துல நீங்க வெளியே வந்து விடலாம். இந்த இடம் ஆல்ட் பி. இப்ப அதுக்கு முன்னாடி இந்த இடத்துலயும்
1 மினிட்ல கீழே வந்திருக்கும். அந்த 1 மினிட்ல கீழே வந்த இடத்துல கூட நீங்க வெளியே வந்துட்டு ரீஆர்டர் போடலாம். இது என்ட்ரி. இதுல எக்ஸிட் ஆயிட்டு மறுபடியும் கிரீன் போட்டு இந்த இடத்துல நீங்க இன்னொரு ஆர்டர் எடுக்கலாம். சில நேரங்களில் பார்க்கும்போது இந்த இடம் எத்தனை மணி, 5:45, 5:50 வச்சுக்கோங்களேன், இல்ல 5:45, 3 மினிட்ஸ்ல என்ன இருக்கு, இந்த இடம் இங்க இறங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 50, ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் கிட்ட 56, 16 வச்சுக்குவோம். 60, இங்க 56, அப்ராக்சிமேட்டா ஒரு 40ல இருந்து 50 பாயிண்ட் வரைக்கும் இறங்குது. பொதுவாக வந்துட்டு குருடாவில் ட்ரேட் பண்றவங்க ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல 50 பாயிண்ட் வைப்பாங்க அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் சொல்லக்கூடியது இந்த இடத்தை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? சோ 3 மினிட்ஸ்லயும் இது கீழே இறங்குற மாதிரி இருந்தால் நீங்க வெளியே வந்துடலாம். இல்ல இங்க இதை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எல்லாமே ரெட்டா தான் இருக்கும். இந்த இடம் அடுத்து 10 மினிட்ஸ், ரெட், கடைசியா 15 மினிட்ஸ். எஸ், எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ரெட்டா இருக்கிறதுனால நீங்க வெளியே வந்துட்டு ரீஆர்டர் போட்டா கூட தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதாவது 1, 3, 5, 10, 15 வரைக்கும் கிரீனா இருக்கிறப்ப நீங்க உள்ள இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் இந்த இடத்துல என்ட்ராகி இது வரைக்கும் 117 பாயிண்ட். அதுக்கு பிறகு இந்த இடம் நீங்க வெளியே வந்துட்டு ரெட்டா இருக்குன்னா வெளியே வந்துடுங்க, பரவாயில்ல, ரீஆர்டர் போட்டுக்கலாம். மறுபடி இந்த இடத்துல ஆர்டர் எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 185 பாயிண்ட். சரி, இப்போ ஆசம் ஆசிலேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஆசம் ஆசிலேட்டர் மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அது கீழே இறங்கிருச்சுன்னா வெளியே வந்துடுங்க, மேல போச்சுன்னா உள்ள போயிடுங்க. அது கீழே இறங்காத வரைக்கும் நீங்க உள்ள இருக்கலாம். இதுதான் அது தரக்கூடிய விதி. அப்ப இந்த இடத்துல நம்ம இவ்வளவு பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட விட மாதிரி ஆகுதே அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்போது இதுக்கான பதில் 1 hour டைம் ஃப்ரேம்ல இருக்குது அல்லது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்குது. உதாரணத்துக்கு 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எப்ப ரெட் ஸ்டார்ட் ஆகுதோ நீங்க தாராளமா வெளியே வரலாம். அதே மாதிரி இங்கேயும் எப்ப ரெட் ஸ்டார்ட் ஆகுதோ நீங்க தாராளமா வெளியே வரலாம். அடுத்து மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமா இல்ல சைட்வேஸ்ல போகுமா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 1 hour டைம் ஃப்ரேமே கலர் மாறிடுது. சோ 1 hour எப்ப கிரீனா இருக்கோ
அது வரைக்கும் நீங்க உள்ள இருங்க. அதுக்கு பிறகு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் போது வெளியே வந்துடுங்க. அவ்வளவுதான் ரூல்ஸ். இதுக்கு ஆசம் ஆசிலேட்டர் பத்தி நம்ம படிக்கிறனால 3 மினிட்ஸ்ல ஆசம் ஆசிலேட்டர் அப்டெண்ட் கொடுக்கும்போது இதுவே அப்டெண்ட் தான் கணக்கு. ஆனா இந்த இடத்த நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணா கூட பை பிராக்டிஸ்ல உங்களுக்கு ஓகே ஆயிடும். அதே மாதிரி இங்க இறங்குதுன்னு தெரிஞ்சா இந்த இடமும் டேஞ்சர் தான், இந்த இடமும் டேஞ்சர் தான். ஓகேங்களா? அப்ப ஆல் டைம் ஃப்ரேம்ல கேண்டில் கலர் மாறும்போது நீங்க வெளியே வந்துடலாம். ரொம்ப ஈஸி. அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பை பிராக்டிஸ்ல கிட்டத்தட்ட இங்க ஒரு 100 பாயிண்ட், கிட்டத்தட்ட 200, இங்க ஒரு 200, 300 பாயிண்ட் காட்டுது. இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் இதுக்கு ரொம்ப 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 சிறப்பு. இப்போ ஆல் டைம் ஃப்ரேம்ல நம்ம கொஞ்சம் செக் பண்ணலாம். இது 1 மினிட், இது 1 மினிட்ல தான் இருக்கு. அதை 3 மாத்திரலாம். பாருங்க, நிறைய ஏறுது இறங்குது. எப்பவுமே 1 மினிட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால தெளிவா தைரியமா ட்ரை பண்ண முடியாது. பட் 3 மினிட்ஸ் அப்படி இல்லை. ஓகேங்களா? ட்ரேட் பண்ற நீங்க இவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு 3 மினிட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க 3 மினிட்ஸ் தாராளமா ஆசம் ஆசிலேட்டருக்கு ஃபாலோ பண்ணலாம். ஆனாலும் நம்ம ரூல்ஸ் படி ஆல் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். அதுல 1 மினிட் இது, 3 மினிட்ஸ் இது, 5 மினிட்ஸ் இது, 10 மினிட்ஸ் இது. ஓகே, இப்ப இந்த இடத்துல 3 மினிட்ஸ்ல நம்ம இருக்கிறோம். இங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணோம், இல்ல இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறோம். இதுக்கு நம்ம மத்த இண்டிகேட்டரும் என்ன சொல்லுதுன்னு பாத்துடலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி கீழே இருந்து கிரீன் கலர்ல இருந்து கேண்டில்ஸும் கிரீன் கலர்ல இருந்தால் உள்ள ஆர்டர் போடுறதுக்கு ரெடி ஆயிடலாம். இதே இது 1 மினிட்ல மாத்தணும்னா இங்க இருந்து இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட், இதுல இருந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூவிங் ஆவரேஜ்ல குப்பி மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத நாம 1 மினிட்ல தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குது. இதுல நம்ம இன்னொரு வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா
சூப்பர் ட்ரெண்ட் 2 வச்சிருக்கிறோம். செட்டிங்ல ஒன்று வந்துட்டு 10 இன்னொன்று 7 வைக்கணும். இந்த இடத்துல எப்போ 2 சூப்பர் ட்ரெண்டுமே அப்படின்னு சிக்னல் கொடுக்குதோ அது நம்மளுக்கு வந்து அந்த 2 இண்டிகேட்டரையும் யூஸ் பண்றவங்க பை ஆர்டர் எடுக்க போறாங்க, மார்க்கெட்டை மேல கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துக்கு பிறகு மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு வருது. இதில் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ என்ட்ரிக்கு 1 மினிட்ல இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து 5900 கால், ஓகேங்களா? 5900 கால். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. இந்த இடத்துல தான் தடுமாறுது. இதை நம்ம வெளியே வர்றதா வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன இடம், மறுபடியும் மேலே போக வேண்டிய இடம் இந்த இடம். 1 மினிட்ல இப்படி இருக்கு. அடுத்து 3 மினிட்ஸ் பார்த்து இந்த இடம் வெளியேற வேண்டிய இடம். இப்ப உள்ள இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம உள்ள இருக்கலாம், வெளியே வந்தா வெளியே வந்துடலாம், ரீஆர்டர் போடலாம். பட் 1 மினிட் வந்து நமக்கு ஏற்கனவே அவ்வளவு நல்ல இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல 3 மினிட்ஸ்க்கு மறுபடியும் வருவோம். திரிமினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை எதுவுமே இங்க இல்லை. என்ட்ரி இங்க இருக்கு, எக்ஸிட் இங்க இருக்கு. இப்போ நமக்கு ப்ராஃபிட்டை கொஞ்சம் ஹை லெவல் வைக்கிறதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுல எல்லா ரூல்ஸையும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். இப்போ வந்து இந்த 642 சாரி 442 442 இங்க 8:45 8:45 இந்த இதுல 1 வரைக்கும் போயிடுவோம். எஸ், இந்த கிரீன் கலர் கேண்டில் இதுல ஒரு மைல்டு, இதுல ஒரு நல்ல ஸ்ட்ராங். அடுத்து இது கிட்டத்தட்ட இந்த இதுல இருந்து 4 மணி 5 மணி 6 மணி 7 மணி 8 மணி வரைக்கும் உள்ள காலகட்டங்கள்ல நாம ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேமும் அதுக்கு சப்போர்ட்டிவா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் ஆசம் ஆசிலேட்டர் வச்சு ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குது? இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் 285. க்கு மேல ஒரு 290 கூட வச்சுக்கலாம். ஸோ 290ல இருந்து
290 300 வச்சுட்டா கூட ஒரு 150 பாயிண்ட்ஸ் இதுல கிடைக்குது. இதுக்கு நம்மளுக்கு ஆசம் ஆசிலேட்டர் 1 minute 3 minutesல சப்போர்ட் பண்ணுது. மற்ற டைம் ஃப்ரேம்ல கேண்டில் கலர் பார்த்துக்கோங்க. ஸோ ஆசம் ஆசிலேட்டர் வந்து 3 minutesல நல்ல ரிசல்ட் கொடுக்குது. எப்பவுமே எல்லா டைம் ஃப்ரேம்லயும் கேண்டில் கலர், அதாவது எல்லாருமே ஒரே டைரக்ஷன்ல போவாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா டைம்லயும் கேண்டில் கலர் ஒரே கலரா இருக்கும்போது மட்டும்தான் மார்க்கெட் மேல போகும். அந்த இடத்துல ஆசம் ஆசிலேட்டர் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். 1 minute வந்து கொஞ்சம் பதற்றத்தை கொடுக்கும். 3 minutesம் 5 minutesம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய அனுபவத்தில இருந்து ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, மார்க்கெட் மூவ் ஆகுறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுல பிவட் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த வீடியோல நம்ம ஆசம் ஆசிலேட்டர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து இண்டிசஸ் அண்ட் ஆப்ஷன் ரெண்டுலயுமே ஒர்க் அவுட் ஆகும். நிப்டி பேங்க் நிப்டி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 minutesல ஆசம் ஆசிலேட்டர் 1 minute விட பெட்டரா இருக்கும். 30 minutes அண்ட் அபோவ் கேண்டில் கலர் பார்த்துக்கிறது நல்லது. இதுல நம்ம 15 minutes சேர்த்துக்கலாம். பொதுவாக வந்துட்டு 15 minutesே எல்லா இடங்களையும் நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது. ஏன்னா பெரும்பாலான மக்கள் 3 minutes 5 minutes வச்சு ஸ்கேல்பிங்கும் 15 minutes வச்சு இன்ட்ராடேயும் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 15 minutes இம்பார்ட்டன்ட். அடுத்து பிவட் டு பிவட் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க நம்ம வந்து பிவட்டுக்கு பார்க்கவே இல்லை, ஆனா ஆசம் ஆசிலேட்டர் வச்சு நாம ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வருது. ஸோ மற்ற இண்டிகேட்டர் கூட தேவையில்லை. அதாவது வித்தவுட் எனி இண்டிகேட்டர் கேண்டில்ஸ் கலரை எல்லா டைம்லையுமே பார்த்துட்டும் ஆசம் ஆசிலேட்டரை 3 minutesல பார்த்தும் நாம ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவத்தில் தெரிய வரும். இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.